ஓகே. வணக்கங்க. நீலிதிலிருந்து நிசார் பேசுகிறேன். ஸோ நம்ம யூடியூப்பில் வீடியோ சீரிஸ் ஆரம்பித்தோம். பட் தென் கோவிட், லாக்டவுன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபைனலி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம். ஸோ எங்ககிட்ட இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய என்கொயரிஸில் வந்து என்ன அப்படின்னா, ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபார்ம் வந்து காமிங்க. இதுக்கு முதல்ல போட்ட வீடியோஸில் வந்து ஃபார்ம்ஸை பற்றி, ஃபார்மோட இது வியூ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பட் இதோட இன்னொரு விஷயம் நான் என்ன சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, Q&A செஷன், பேசிக்காக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ், நிறைய கொஷின்ஸ் வந்து வருது, இமெயில்ஸ் வருது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் அக்வாபானிக்ஸ் சம்மந்தமாக எது இருந்தாலும் எங்களோட இமெயிலுக்கு அனுப்புங்க. contact@neelithal.com டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். contact@neelithal.com. அதில் உங்களோட கொஷின்ஸு அக்வாபானிக்ஸ் பற்றின ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ், டவுட்ஸாக கேளுங்க. ஜென்ரல் கொஷின்ஸ் வேணாம், இது வந்து இல்லை எல்லா காய்கறி வளருமா அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் கேளுங்க. I'll try to solve the problem. ஜென்ரல் குவரிஸ் இருந்தாலும் கேளுங்க. அது மோஸ்ட்லி நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலாக வந்து ஒரு Q&A சீரீஸ் வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அது போக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபார்ம் சீரீஸ், ஃபார்ம் டூர் அந்த மாதிரி பண்ணுவோம். எல்லா போர்ஷனும் இப்போது காமிக்கிறதுக்கான இதோ பாசிபிலிட்டிஸ் நான் என்னென்னு பார்த்து I'll do it. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து அக்வாகல்ச்சர் பார்ட், அக்வாபானிக்ஸ்ங்கிறது வந்து அக்வாகல்ச்சர் அண்ட் ஹைட்ரோபானிக்ஸோட காம்பினேஷன் தான். இதில் இப்போ எங்கள் சிஸ்டத்தோட அக்வாகல்ச்சர் பார்ட்டில் வந்து இருக்கிறேன். இங்கே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், ஏன்னா ஏர் ப்ளோயர் ஓடிட்டுருக்கு, ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நாய்ஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் 6 ஃபிஷ் டேங்க் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஒரு 6 ஃபிஷ் டேங்க் இருக்குது. இங்கே பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன், அங்கே வந்து ட்ரம் ஃபில்டர், இது எல்லாமே இருக்குது. இதோட ஓவர்வியூ என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் வந்து எங்களோட ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். பட் வில் கோ த்ரூ ஒன்று ஒன்றா வந்து போகலாம். இது வந்து பேசிக்காக வந்து ஃபிஷ் டேங்க்ஸ். எல்லா ஃபிஷ் டேங்க்ஸோடையும் அவுட்லெட் கனெக்ஷன் தான் வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது. ஓகேங்களா? இந்த லைன் 2 பக்கமும் வந்து இங்கே கனெக்ட் ஆகி ஒரு ஜென்ரல் பைப் லைன் வழியாக போய் இது வந்து ட்ரம் ஃபில்டர். ஓகேங்களா? இந்த ட்ரம் ஃபில்டரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரம் ஃபில்டரில் தான் வந்து மீனோட கழிவு வந்து பிரித்து எடுக்கப்படுது. ஸோ இந்த ட்ரம் ஃபில்டரில் வந்து ஓகே, இப்போ பேக் வாஷ் ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீனோட கழிவை பிரித்து எடுக்கிறோம். இந்த ட்ரம் ஃபில்டரோட இன்லெட்டில் ஃபிஷ் வேஸ்ட்டோடு சேர்ந்து உள்ளே வரும். ஃபில்டர் வழியாக வடிகட்டி க்ளீனான வாட்டர் வந்து பயோஃபில்ட்ரேஷனுக்கு போயிடும். அண்ட் தென் இந்த ஸ்லட்ஜு வந்து தனியாக இங்கே இருக்கு இல்லையா, இந்த லைன் வழியாக ஒரு கலெக்ஷன் ட்ரே மூலியம், இங்கே உள்ளே வந்து கலெக்ஷன் ட்ரே இருக்குது. இந்த கலெக்ஷன் ட்ரே மூலியமாக இது வழியாக வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ரோட்டரி ட்ரம் ஃபில்டர். இது வந்து நாங்களே வந்து டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணது. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த லோடிங் கெப்பாசிட்டி, எவ்வளோ மீன் வச்சுருக்கிறோம், எவ்வளோ ஃபிஷ் ஃபீட் போடுறோங்கிறத பொறுத்து டைமர் பேஸ்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இது பேக் வாஷ் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பேக் வாஷ் முடிஞ்சிடும். இந்த ஃபில்டரை பற்றி, இதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, இதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் வந்து தனியாக போடுறேன். பட் இப்போதைக்கு பேசிக்காக இந்த ஃபில்ட்ரேஷனில் தான் வந்து ஸ்லட்ஜு வந்து பிரிஞ்சு தனியாக போகும். அங்கேருந்து ஃபில்டராகி வர்ற வாட்டர், க்ளீன் வாட்டர் பட் அமோனியா ரிச் வாட்டர் வந்து இந்த டேங்க்குக்கு வரும். இது வந்து பயோஃபில்ட்ரேஷன் டேங்க்கு. இங்கே தான் வந்து இந்த அமோனியா டு நைட்ரேட் கன்வர்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து க்ரோபெட்டுக்கு டைரெக்டாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரோபெட்டுக்கு போய் அங்கே பிளான்ட்ஸ் வந்து தேவையான நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப மறுபடியும் ஃபிஷ் டேங்க்குக்கு வந்துடும்.
ஸோ இது வந்து பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன். இந்த டேங்க்கில் தான் வந்து அது நடக்குது. இதில் பயோமீடியா போட்டிருக்கோம். எவ்வளோ பயோமீடியா, என்ன மாதிரியான சைஸுக்கு எவ்வளோ பயோமீடியா போடணும், என்ன மாதிரியான ஏரேஷன் கொடுக்கணும், எல்லாமே வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் வரும். ஓகே, ஸோ இது வந்து எங்களோட சீட்லிங் ஏரியா. ஓகேங்களா, எல்லா ட்ரேஸும் எம்டியாக இருக்குது. லாக்டவுனால் எந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இன்னொரு 1 வீக்கில் மறுபடியும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் மறுபடியும் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சீட்லிங் நடக்கும்போது எப்படி இருக்குன்ட்டு. பட் பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில் தான் சீட்லிங் போடுவோம். இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேஸ் இருக்குது. இந்த சீட்லிங் ட்ரேஸில் வந்து சீட்ஸ் போட்டு வளர்ந்து, இப்போ நாங்கள் வந்து தக்காளி விதை போட்டிருக்கோம். ஸோ இது வளர்ந்து ஒரு க்ராப்பை பொறுத்தளவுக்கு ஒரு சர்டன் பீரியட் இருக்குது. அந்த பீரியட் வரைக்கும் இங்கே சீட்லிங் ட்ரேயில் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டுருக்கோம். இங்கே வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறமா எப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போது வந்து க்ரோ பெட்ஸுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ அடுத்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே தான் போக போகிறோம். க்ரீன் ஹவுஸ்குள்ளே போய் அங்கே இருக்கிற பிளான்ஸு என்ன அவைலபிளாக இருக்குது என்ன இருக்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ லாக்டவுனுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தோம். இப்போ தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கட்டும், மற்றதெல்லாம் வந்து ஸ்டார்ட் லேட்டருங்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ மேபி அனதர் 4 வீக்ஸில் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்போது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வியூ வந்து கிடைக்கும். பட் திஸ் இஸ் மோர் அபவுட் சிஸ்டம் வாக் த்ரூங்கிறதுனால என்னென்ன காம்போனன்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம மெயினாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ க்ரீன் ஹவுஸ்குள்ளே வந்தாச்சு. நிறையா க்ரோபெட்ஸ் வந்து இதுதான் ஓவரால் வியூ. நிறையா க்ரோபெட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து லாக்டவுனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அரைக்கீரை போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக புதினா, இது பாலக். ஸோ இந்த க்ரோ பெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புதினாக்காக. ஸோ புதினாவை பொறுத்தளவுக்கு நம்ம நெட் கப்ஸ்லேயோ எதுலேயும் வைக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு கொடி மாதிரி படர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த க்ரோ பெட் ஃபுல்லாகவே ப்ராபகேட் பண்ணுறது தான் வந்து எங்களோட ஐடியா. ஓகேங்களா, ஸோ புதினா, ஸோ இதெல்லாம் எக்ஸஸ் ஜாஸ்தி வளர்ந்து க்ரோ பெட்டுக்கு வெளியே வந்து தொங்கிட்டுருக்கு. இது ஃபுல்லாக புதினா. இந்த பக்கம் எல்லாம் வந்து அரைக்கீரை. அரைக்கீரைலாம் ஆக்சுவலாக ஹார்வெஸ்ட் ஸ்டேஜை தாண்டியே போயிடுச்சு. பட் இப்போ நாங்கள் எதுவும் பண்ணாததுனால அதெல்லாம் பறிக்காமல் இருக்கிறோம். ஸோ டவுன் த லைன் ஒரு 1 or 2 monthஸில் வந்து கோ அகெயின் ஃபுல் ப்ரொடக்ஷன் போயிடுவோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, ஹெல்தியான ஒன்று. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க மீடியா பெட் மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலி டிடபிள்யூசி பெட்டில் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். ரூட் ஸ்ட்ரக்சர் அடியில் இப்படி தான் ரூட்ஸ் வந்து ஹேங் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் தான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த க்ரோபெட் ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி கீரை. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை பாலக், ஸ்பினாச், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஃபுல்லாக இந்த க்ரோபெட்டில். ஸோ இதெல்லாம் வந்து டிடபிள்யூசி மாடல், டீப் வாட்டர் கல்ச்சர் மாடலில் வந்து இருக்குது. புதினா வந்து மீடியா பெட்டு. இது போக விக்கிங் பெட்டும் இருக்குது. விக்கிங் பெட் வந்து இன்னும் எதுவும் க்ராப்ஸ் இல்லாததுனால அதில் ஒன்றும் காமிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து பேசிக் ஓவர்வியூ எங்களோட ஃப்ளோ சிஸ்டம் செட்டப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்குது, அயர்ன் டிஃபிஷியன்சி. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 2 monthஸாக மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால வர்ற ப்ராப்ளம் இது. இந்த அயர்ன் டிஃபிஷியன்சியை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அயர்ன் டிஃபிஷியன்சி வந்து நீங்கள் எங்களோட ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அயர்ன் டிஃபிஷியன்சி இஸ் அ காமன் ப்ராப்ளம் அக்வாபானிக்ஸில். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், அது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சீரீஸ் நியூட்ரியன் டிஃபிஷியன்சி பற்றிய ஒரு தனி சீரீஸ் ஆஃப் வீடியோ வந்து போடலான் இருக்கோம். ஸோ பட் ஓவரால் இப்போதைக்கு இருக்கிற
கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப்டர் கோவிட் லாக்டவுன். ஆஃப்டர் லாக்டவுன் சொல்ல முடியாது, இன்னும் லாக்டவுன் ஃபுல்லாக முடியல. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஸோ இது போக வேறு என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் ஃபார்மில் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து வார்ம் காம்போஸ்ட் பெட்டு. ஓகே, ஸோ பேசிக்காக ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ரீயூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ எங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன் வந்து 90 to 95% சொல்லுவாங்க அக்வாபானிக்ஸில். பட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 99.9% வந்து வாட்டர் கன்சர்வேட்டிவாக போயிட்டுருக்குறோம். எப்படி அதை அச்சீவ் பண்ணுறோம், என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மேஜர் இது வந்து என்னென்னா இந்த வார்ம் காம்போஸ்ட் பெட்டு. வார்ம் காம்போஸ்ட்டுக்கு வந்து என்ன இன்புட் கொடுக்குறோம், ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை எப்படி வந்து இது யூட்டிலைஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வார்ம் காம்போஸ்ட் பெட். அப்புறம் வரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு இருக்குது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. பேசிக்காக என்னென்னா மீனோட கழிவை வந்து தனியாக ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து இங்கே வந்து வார்ம் காம்போஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு மண்புழு சாப்பிட்டுட்டு நல்ல குவாலிட்டியான மண்புழு உரம் வந்து கிடைக்கும். இது வந்து வார்ம் காம்போஸ்ட் பெட்டு. ஓகே, அடுத்தது இது எங்களோட ப்ரைமரி சிஸ்டம் ரிசர்ச் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் தான் கிட்டத்தட்ட 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சின்ன சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இதில் ஒரு 2 வருஷம் ட்ரையல் பார்த்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு அப்புறம் நம்ம முதல்ல பார்த்த அந்த கமர்ஷியல் ஸ்கேல் ஆப்ரேஷன் ஆரம்பித்தோம். ஸோ கரண்ட்லி இப்போ வந்து இது என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் யூனிட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் எங்களோட ரிசர்ச்சில் வந்து என்னென்னா ப்ரீடிங். இனிஷியலாக இப்போ திலாப்பியா ப்ரீடிங் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான இது தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இதுதான் மதர் டேங்க் இல்லை ப்ரூட் ஸ்டாக் டேங்க், ப்ரீடிங் டேங்க் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் வந்து தாய் மீன்கள் இருக்குது. இதில் தான் ப்ரீட் ஆகி மீன் குஞ்சுகள் பொரிக்கும். இதிலேருந்து பொரிக்கிறதை எடுத்து செக்ரிகேட் பண்ணி இங்கே வந்து தனியாக ஒரு க்ரோ பெட்டாக இருந்ததை இப்போ நாங்கள் வந்து ஃபிங்கர்லிங் இதாக வந்து பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னா தெரியும், மீனெல்லாம் மேலே வந்து குதிச்சிட்ருக்கோம். ஸோ இதிலெல்லாம் வந்து குட்டி மீன்கள் இருக்குது. இது வந்து பிறந்து ஒரு மாதம் ஆன குட்டி மீன்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஸோ இந்த இடத்துல பார்க்குறீங்க இல்லையா, இந்த மேலே அப்படியே ஏதோ மிதக்கிற மாதிரி தெரியல, இதெல்லாம் வந்து மீன் குஞ்சு. ஆக்சுவலி உங்களுக்கு சன் ரிஃப்ளெக்ஷன்னால் சரிவாக தெரியல, பட் இது எல்லாமே வந்து மீன் குஞ்சுகள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு மாத குஞ்சு. சவுண்டு கேட்டிருக்கும், எந்திரிச்ச உடனே குடுகுடுன்னு எல்லாம் உள்ளே ஓடிச்சுங்க. இதில் அதே மாதிரி ஒரு 15 days மீன் குஞ்சுகள் இருக்குது. பட் ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் சுத்தமாக ஒன்றும் தெரியலைங்கிறது எனக்கே தெரியுது. பட் பேசிக்காக நாங்கள் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு ரிசர்ச்சில் பண்ணிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரீடிங் டேங்க்ஸு, திலாப்பியா ப்ரீடிங்கு. ஸோ அதுக்காக தான் இதுலேயும் பண்ணுறோம். ஸோ இதிலலாம் வந்து பிறந்த ஒரு வார குஞ்சு வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்கிற ஓவர்வியூ. ஸோ இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் எங்களோட இந்த ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இந்த செட்டப்பு இப்போ வந்து ரிசர்ச் லேப் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் க்ரீன் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து நம்ம மற்ற கல்டிவேஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பின்னாடி தான் வந்து ஆக்வாகல்ச்சர் ஃபிஷ் ஏரியா வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள்.
இதுலேயும் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக். நான் ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் தனித்தனியாக எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுல இருக்கேன். கோயிங் ஃபார்வர்டு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. பட் இன் ஜென்ரல் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் அக்வாபானிக்ஸ் ரிலேட்டடாக எது இருந்தாலும் எங்களுக்கு வந்து மெயில் அனுப்புங்க. ஸோ அந்த கொஷின்ஸுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து அட்ரஸ் பண்ணுறோம். லைக் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி வந்து அயன் டிஃபிஷியன்சி எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, இல்லை வேறு என்ன மாதிரியான டிஃபிஷியன்சி வரும் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு. ஜென்ரலாக நீங்கள் அக்வாபானிக்ஸ்னு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வீடியோஸ், யூஎஸ், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். அவங்களோட என்விரான்மெண்ட் வேறு, அவங்களோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் வேறு, நம்மளோட என்விரான்மெண்ட் வாட்டர் பேராமீட்டர்ஸ் வேறு. ஸோ அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் நமக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு வராத ப்ராப்ளம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து என்னென்னலாம் கற்றுட்ருக்குறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களோட கொஷின்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ணுங்கள். வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீலிதல் youtube.com/நீலிதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சி டுகெதர் நம்ம கற்றுப்போம் இந்த அக்வாபானிக்ஸ் மாடலை. இது எப்படி நம்மளோட ஊருக்கு நம்மளோட இதுக்கும் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எந்தளவுக்கு கொண்டு போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆல்ரைட், தேங்க்யூ.